ப்ராஜெக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட்ன்றதை வந்து நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்ல வந்து க்ரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணும். நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த ப்ராஜெக்ட்டை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ற தெரியறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது. ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்க ஓனா பண்ணிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்படி ஓனா பண்ணியிருந்த ஒரு ப்ராஜெக்ட் எந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றது, டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான ப்ராப்பர் ஆன்சர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்க போது எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஐ அம் ரம்யா, ஐ அம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. இந்த क्वेश्चनக்கு வந்து நான் இந்த ப்ரோகிராமிங்ல வர்க் பண்ணேன், இந்த ஃப்ரேம்வொர்க்ல வர்க் பண்ணேன்னு நிறைய சொல்றதுக்கு முன்னாடி உங்க ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வெப்சைட் பண்ணிருக்கீங்க இல்ல ஒரு ஆப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க வெப்சைட் வந்து என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குது, உங்க ஆப்ன்றது எதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குது, எதுக்காக இந்த ஆப் நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலுமே அதுல ஒரு பர்பஸ் இருக்கும். பர்பஸ் இல்லாம நம்ம விஷயம் பண்ணவே மாட்டோம். அப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃபைனல் இயரே நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட், அந்த ப்ராஜெக்டோட பர்பஸ் என்ன, அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு, அந்த ப்ராஜெக்ட் என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா, நான் வந்து என்னோட காலேஜ்ல வந்து ஒரு லைவ் அட்டெண்டன்ஸ் ஆப் கிடையாது. டெய்லி வந்து எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் ஆப் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அட்டெண்டன்ஸ் ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது லைவ்ல வந்து நான் வந்து டிப்ளாயும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னோட காலேஜ்ல அந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஓகே, அவங்க காலேஜ்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஆப் கிடையாது, இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஒரு பர்பஸ் கொடுத்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட் ஏன் பண்ணிட்டு ஒரு பர்பஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு என்ன பர்பஸ் கண்டுபிடிங்க. அந்த பர்பஸ்னால ஆக்சுவலி பண்ணவே செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த பர்பஸை வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஸோ நான் மோட்டிவேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன். எப்படி எதனால உங்களுக்கு மோட்டிவேஷன் ஆச்சுன்னு, உங்களோட ப்ராஜெக்டோட இம்பாக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு அட்டெண்டன்ஸ் ஆப் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த அட்டெண்டன்ஸ் ஆப் வந்து 5,000 மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, 5K வந்து எனக்கு வந்து ரிவ்யூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதுல ஒரு இம்பாக்ட் இல்லையா. உங்க காலேஜ்ல நீங்க பண்ண ஒரு ஆப் வந்து லைவ்ல போயிட்டு இவ்வளோ பேர் ரியாக்ஷனுக்கு அது வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு இம்பாக்ட். ஸோ இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட இன்டர்வியூக்கு வந்து ப்ராப்பரா சொல்லணும். ஸோ அதுவுமே வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணும் உங்க ப்ராஜெக்ட் மேல. இப்பதான் நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ இப்பெல்லாம் வந்து நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏன் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு, ஏன் சூஸ் பண்ணுங்க, இதோட மோட்டிவேஷன் என்ன இம்பாக்ட்னு சொல்லி ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்பதான் வந்து நீங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்லயே சொல்ல போறீங்க. இப்போ நீங்க பைத்தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணிருக்கேன், என்னென்ன ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிருக்கீங்க, டேட்டாபேஸ்க்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா சொல்லணும். நீங்க ஐடி என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இந்த பர்டிகுலர் ஐடி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே வந்து ப்ராப்பரா சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த விஷயங்கள் சொல்லும் போதே வந்து ஆப்போசிட்ல இன்டர்வியூ என்ன கேட்பாங்க அப்படின்னா why you use this particular tech stackன்னு கேட்பாங்க. நீங்க பைத்தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க பைத்தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஜாவா யூஸ் பண்ணிருக்கலாமே, நீங்க வந்து ஏன் ஆங்குலர் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் நீங்க வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை கேட்கலாம். ஸோ அப்போ அதுக்குமே வந்து ஸ்பெசிஃபைட் டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் அதான் யூஸ் பண்ணிருப்பீங்க, ஏன் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணிங்கன்னா பைத்தான் வந்து எனக்கு நல்லா தெரியும்ன்றனால யூஸ் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு பைத்தான் கொடுத்தா இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குன்னு நீங்கள் பண்ணீங்களா, ரியாக்ட் ஏன் இங்கே யூஸ் பண்ணல, ஏன் ஆங்குலர் யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் ஆங்குலர்லேயும் ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாமல் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ல ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 விதமான டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒன் டெக்னாலஜி வைஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது நீங்கள் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது நிறைய எரர்ஸ் வந்திருக்கும். அந்த எரர்ஸ் ஸ்டக் ஆகிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வீக் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த எரர் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் சொல்லலாம். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணல அப்படின்னா டீம் வைஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது சேலஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதையுமே சொல்லலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே அந்த ப்ராஜெக்ட் வந்து டீம் ஒர்க் பண்ணதா இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணதான்னு சொல்லணும். அப்படி டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீமில் உங்களோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் டீம் ஒர்க் பண்ணும்பொழுது நீங்கள் எல்லாமே பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா. நீங்கள் டிபி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, இல்லை பேக் அண்ட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்கள் டெஸ்டராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ரோலில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது ப்ராப்பராக சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் தி ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபியூச்சராக எப்படி கொண்டு போகலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10 ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் ஒரு அழகான ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேற என்ன ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போறீங்க, அந்த ஃபீச்சர்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது யூசர்ஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணணும்.
நீங்க என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்களோ அதை எப்படி நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு நீங்க கொண்டு போறன்றதை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். Need to explain about the execution part. இதை வந்து உங்களுக்கு கொஸ்டினாவும் கேட்கலாம், அப்படின்னா நீங்களே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணா உள்ள என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்டையர் ப்ராசஸ் நடக்குது பாத்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு கொஸ்டின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க, இது எங்க போய் வந்து ஸ்டோர் ஆகுது, இந்த டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகுது, இந்த ஏபி கால் எங்க நடக்குது, இங்க எப்படி யூசர் லாகின் பண்ணா எப்படி வந்து இந்த அத்தன்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நீங்க எங்கேயுமே காப்பி பேஸ்ட் பண்ணது வந்து ஒர்க்கே ஆகாதுங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கோட் வந்து எதுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ உங்க ப்ராஜெக்ட்ஸ் பத்தி எண்ட் டு எண்ட் விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால உங்க ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபியூச்சர்ல என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சர்ச் பார் இருக்கு. ஆனால் இந்த சர்ச் பார் வந்து நீங்க சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் அதுவுமே ஷோ பண்ணல. பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபியூச்சரோட இம்ப்ரூவ்மெண்டா வந்து நான் வந்து சர்ச் எப்படி நம்ம கூகுள்ல வந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து சர்ச் பார்ல கீழே வந்து சஜஷன்ஸ் வருதோ, அந்த மாதிரி என்னோட சர்ச் பாரை வந்து நான் வந்து மேலும் இம்ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து உங்களோட இன்டர்வியூ கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, ஒரு நேரோ வியூ வைக்காம ஒரு ப்ராட் வியூ வச்சிருக்கீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் மேல. இது வந்து அப்ப நீங்க வந்து ஒரு எனக்கு என்னென்ன பண்ண ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது போல, இது வந்து ஒரு இவர் வந்து உண்மையாவே அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதோட ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் அந்த பையன் யோசிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிப்ளாய் யுவர் ப்ராஜெக்ட். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைங்க, இதே இது நடந்துச்சு. நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது ஆப்போசிட்ல உள்ள அந்த ஒரு கேண்டிடேட் வந்து என்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் பத்தி சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, அந்த ப்ராஜெக்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பார்த்தே ஆகணும்னு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் காட்டுங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ சூப்பரா அவ்வளோ பர்ஃபெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் பேசும்போது தெரியுது இஸ் a very intelligent காய்ன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கிறேன், அந்த மாதிரி ஓகே உங்க ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்க்கலாமான்னு கேட்டா, என்னோட லேப்டாப்ல இருக்கு, நான் லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டுமான்னு கேட்கறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான வேவா இன்டர்வியூ கிட்ட சொல்றது கண்டிப்பா கிடையாது இல்லையா. நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூக்குள்ள வந்துட்டீங்க, இன்டர்வியூக்குள்ள வந்து உங்களுக்கு இன்டர்வியூ செஷன் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல போய் நான் ஓட்டி போய் என்னோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து என்னோட காட்டுறேன்னு யாருமே சொல்லக்கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூம்ல வந்து நீங்க ஆல்ரெடி அந்த லிங்க் வந்து வச்சுக்கணும். அப்ப லிங்க் நீங்க உங்க லோக்கல்ல உள்ள ப்ராஜெக்ட் நீங்க லிங்கா கன்வெர்ட் பண்ணா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஹோஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஓபன் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணாதான் யாருக்கிட்டாலுமே நீங்க ஷோ பண்ண முடியும். எல்லா டைமும் உங்க பர்சனல் லேப்டாப் உங்க கூடயே வச்சுட்டு முடியாது இல்லையா. நீங்க வந்து கூடயே வச்சுட்டு நீங்க வந்து இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் காட்ட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ப்ராஜெக்ட்டை நீங்க வந்து கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் யாரு பார்க்க நினைச்சாலும் நீங்க ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணா அங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க லேப்டாப்ல இருந்தே பார்ப்பாங்க. ஸோ வந்து உங்க ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விஷயத்தை மறக்கவே மறக்காதீங்க. ஸோ அதை அவர் பண்ண தப்பு நீங்க யாருமே பண்ணாதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் வந்து எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரியான மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் தமிழை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறாங்களோ நாளைக்கு அவங்க எல்லாருக்கும் இங்கே ஷேரும் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.